ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு எதிர்காலம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் இந்த 3 நாள் கழிச்சு பார்க்குறேன் அப்படின்னா, இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அன்னைக்கு தாங்க விநாயகர் சதுர்த்தி. நம்ம விநாயகரை எப்போ வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம். நீங்கள் 10 மாதம் கழிச்சு பார்த்தா கூட விநாயகரை கூப்பிட்டு போங்க, நல்லது தான் பண்ணுவார். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பை பேன் பண்ணாமல் விட்டுட்டா. இந்தியாவில் ஆல்ரெடி இருக்குது, அதான் பேன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டா என்ன நடக்கும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாதி பேருக்கு கிளப் ஹவுஸ்னால் என்னன்னு தெரியும், தெரிஞ்சவங்க வந்திருப்பீங்க, மீதி பேர் தெரியாம உள்ள வந்திருப்பீங்க. அப்படி என்ன கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆடியோ சாட் ஆப். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஏதோ சொல்லிட்டு இருக்க கிளப் ஹவுஸ் போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா, இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்றது இந்த மார்ச் 2020 ரெடி பண்ணாங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்துச்சு. இந்த லாக்டவுன் போட்டானுங்க இந்த ஆப் அந்த ஆப் நோட்ட ஆப்னு சொல்லிட்டு நம்மளோட மொத்த டைமும் பாத்தீங்கன்னா மொபைல் போன் முன்னாலே உட்கார்ற மாதிரி பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்ற ஆப். இந்த ஆப்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒருத்தர் இன்வைட் பண்ணோம். பிளஸ் ஃபர்ஸ்ட் iOS-க்கு தான் விட்டுருந்தாங்க அந்த மார்ச் 2020. இப்போதான் லேட்டஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் விட்டாங்க. அது விட்டாங்க அடிச்சு பொழிச்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து உடச்சிக்கிட்டு உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சென்னை சிட்டியில் சாப்பிடாம கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கிளப் ஹவுஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப அபூர்வமாகி போச்சு. இப்போ இந்த ஆப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ரூம்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அந்த ரூம் ஏதாவது சோஷியல் இஷ்யூஸ் பற்றி போட்டுருப்பாங்க. இல்லை உருப்படாத ரூம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, உருப்படாத டாபிக் போட்ட ரூம் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வேணுமா, இன்ஸ்டா நம்பர் வேணுமா, இன்ஸ்டா ஐடி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரி ரூம்ஸ் தான் ஒரு 90% இருக்கும். மீதி இருக்க 10% இந்த மாதிரி நல்ல ரூம்ஸு, சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசுகிற ரூம்ஸு. அது நம்மளுக்கு நல்லது, பட் கவர்மெண்ட்டுக்கு அதுவும் கெட்டது. ஏன்னா ஒரு சில டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாத டாபிக்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, மேலே மாடரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க மேலே. அவங்க யாரை இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே போய் ஸ்பீக்கர் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உட்காந்து அவங்க பேசலாம். மாடரேட்டர்ஸால் அவங்க மியூட் பண்ண முடியும், கீழே இறக்கி விட முடியும். அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள கீழே இறக்கி விட்டு இல்லை ஆடியன்ஸ் மூவ் பண்ணி விட்டு, இல்லைனா ரூமை விட்டு கூட வெளியில் அனுப்ப முடியும். இதுதான் இந்த ஆப்போட சுருக்கம். சரி, இந்த ஆப்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக ஒரு பிரயோஜனமும் கிடையாது நல்லா இருக்கிற மைண்டுக்கு. பட் இந்த ரொம்ப ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்களே அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பேசினதில் 150 பர்சன்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா 73 பீப்புள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆச்சு, அதனால் எனக்கு இந்த ப்ராப்ளம், அதனால் நான் இந்த ஆப்பில் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ஒரு புது உலகத்துக்குள்ளே வரணும், புது ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னவங்க 73 பேர். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ் உள்ளதுனால தான் உள்ளே வராங்க. இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிளியர் ஆச்சா உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் கிளியர் ஆகலை. ஏன்னா உள்ளே இருக்கிறதுங்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதுக்குனே உள்ளே உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்காங்க. ப்ளஸ் மீதி இருக்கவங்க வெறும் எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவங்களும் இருக்காங்க. ஏன்னா இவங்க தெருவில் இருக்கவங்க, இவங்க ஏரியாவில் இருக்கவங்க எல்லாத்தையும் இவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக இவங்க எங்கே வந்துட்டாங்கன்னா கிளப் ஹவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு லிஸ்ட் இல்லாமல். அதனால் குரூப் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு குரூப் இருக்குது, பைத்தியம் பிடிச்ச வெட்டிக்கிளி மாதிரி எதுக்கு சுற்றுறோன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. வம்பிழுக்கிறது, அசிங்கமாக பேசுறது, அந்த மாதிரி அதையே முழு நேர வேலையாக பார்க்கறதுக்கான ஒரு சில லூஸுங்க சுற்றிக்கிட்டு இருக்கோங்க கிளப் ஹவுஸில். இதில் செலிபிரிட்டிஸ் கூட வராங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் பாடகர்கள், இப்போ திரட்டி விடப்பட்ட முன்னாள் பாடகர்கள், அதுக்கப்புறம் பாட்டு கற்றுக்கணும்னு நினச்சி வரவங்கலாம் உள்ளே இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களா ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அங்கே சிங்கிங் காம்படிஷன்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பர்சன்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு மாதிரியான மைண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நான் சொன்னது கொஞ்சம் தான். இது தவிர நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க உள்ள. இலான் மஸ்க்னால தான் இந்த கிளப் ஹவுஸே ஃபேமஸ் ஆச்சு. எப்பயும் போல் இலான் மஸ்க்னா எதையாவது ஃபேமஸ் பண்ணி விட்டுருவாரு. அந்த மாதிரி தான் இலான் மஸ்க்னால இந்த கிளப் ஹவுஸ் ஃபேமஸ் ஆச்சு. அவர் நடத்த இன்டர்வியூ ஒன்றத்தை எடுத்து யூடியூப்பில் போட்டதுனால தான் ஃபேமஸ் ஆச்சு. ப்ளஸ் கிளப் ஹவுஸில் நடக்கிறது யூடியூப்பில் இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க கிளப் ஹவுஸ். ஆனால் எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க செக்யூரிட்டி எப்படி. ப்ரோ ஜாலியாக இருக்கே ப்ரோ ஆப்பு, நானும் டவுன்லோட் பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்களாலும் சரி, என்ன கருமண்டா இது என்னடா ஆப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்களாலும் சரி, எப்படியா இருந்தாலும் இந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட போயிடும்னா, சைனாவோட கம்பெனி ஒன்று இருக்குது சொல்லிட்டு அந்த கம்பெனி தான் இதில் பேக் எண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதில் என்ன காமெடினா, சைனீஸ் கவர்மெண்ட்டே அந்த ஆப்பை பேன் பண்ணியிருக்கு அவங்க கண்ட்ரியில். எதுக்குன்னா, இந்த தைவான் கூட போயிட்டு இருக்க பிரச்சனை. அப்போ இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஸ்பீச் ஃப்ரீடம் அவ்வளோவா கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக ஏதாவது பேசிங்கன்னா உங்களை தூக்கி ஆஃப் அடிச்சு விட்ருவாங்க. அதனால தான் அங்கே வாட்ஸ்அப்பே பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரியா இருக்கும்போது இந்த கிளப் ஹவுஸில் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பஞ்சாயத்து பேசுகிறது,
இரு நாட்டு தலைவர்கள் மீட் பண்ணி பேசுகிற மாதிரி வந்து இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு பயங்கரமான கலவரத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணாங்க போல். அதனால் என்ன பண்ணாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க, இருந்தால் தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டே பேன் பண்ண ஒரு இது ப்ளஸ் சைனாவில் இருக்க ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து இது வந்து பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க கிட்ட வந்து எல்லா டேட்டாவும் இருக்கும், இன்க்ளூடிங் என் டேட்டாவும் இருக்கும். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த டேட்டா வச்சு. வெறும் மொபைல் நம்பர் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்களோட மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்கும் அது யூஸ் பண்ணும்போது, ப்ளஸ் வந்து கேலரி ஆக்சஸ், ப்ளஸ் வந்து ஃபோன் ஆக்சஸ், ப்ளஸ் கேலண்டர் ஆக்சஸ், ப்ளஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு கிரைண்டர் ஆக்சஸ், ஃப்ரிட்ஜ் ஆக்சஸ்லேருந்து எல்லா ஆக்சஸையும் கேட்கும். நீங்களும் கொடுக்கலன்னா வந்து அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது, திடீர்னு கிராஷ் ஆகும். ஸோ நீங்கள் கொடுப்பீங்க, ஆப்வியஸாக வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து எடுத்துப்பாங்க. ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நடந்தது. இந்த ஆப் கிளப்ஹவுஸ் ஆப் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்ட் ஆப், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்களோட ஆப். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் அப்படின்னு நினைச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆப் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இதுல நிறைய செக்யூரிட்டி ஃபிளாஸ் இருக்கு. இதனால தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஆப்பை பேன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டைரக்டா சொல்லாம நாங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை வந்து பேன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இந்த கிளப் ஹவுஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது 18+ பீப்புள், அதாவது 18 வயசுக்கு மேற்பட்டவர் மட்டும்தான் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து 18+, எனக்கு வந்து 18+ ஆயிருச்சு, 19 ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஃபேக்கா வந்து ஒரு டீடைல் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுல டேட் ஆஃப் பர்த் கிரியேட் பண்ணிட்டு வந்து உள்ள வந்துடுறாங்க. இது வந்து அவங்க பர்த் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபைலாம் பண்ண மாட்டாங்க. கிளப் ஹவுஸ்ல அவங்களுக்கு தேவை ஒரு ஃபோன் நம்பரு, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், அதுதான் முடிஞ்சுது. அதுல 18+ இருந்ததுன்னா ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த பசங்க வந்து டீனேஜர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜிகள் தான் அட்ராக்ட் அதிகமாக ஆவாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் கண்டென்ட் இந்த கிளப் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா 80% வந்து இருக்கு. 18+லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 40% இருக்கு. மீதி இருக்க 20% தான் வந்து நார்மல் கண்டென்ட், நல்ல கண்டென்ட். இல்லை இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் நோக்கி தான் போவாங்க. ஸோ அவங்க வாழ்க்கைலாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை வந்து பேன் பண்ணாமல் விட்டா. செகண்ட் பாயிண்ட், இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டிப்ரெஷனில் இருக்கவங்க தான், இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றப்பட்டவங்க, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, இவங்க வந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இவங்க புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுனால அவங்க கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இன்ட்ராக்ட் ஆகி முதல்ல வந்து ஃபேஸ்புக்லாம் வந்து புதுசில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி ராபரிஸ் நடந்தது, அப்புறம் வந்து கிட்னாப்ஸ்லாம் நடந்தது, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இப்போ கூட வந்து 1-2 அங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் கிளப் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அவங்க பேர் கூட உங்களுக்கு தெரிய வேணாம், ஆனால் வந்து உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. வெறும் லிசனிங் பேனல்ஸில் இருந்து மட்டுமே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்க எப்படி கேட்டாங்க, எங்கே கேட்டாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஐட்டம் வந்து இது வந்து நிறையவே நடக்கும். ஸோ ஃபுல் ஃபன் இருக்கு. மூணாவது வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க தான் வந்து இந்த ஆப்பை வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆப்ல வந்து ரொம்பவே வந்து மூழ்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து இந்த ஆப்பை விட்டு அவங்களால வெளில வர முடியாது. இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து சில பேர் வந்து வாட்ஸ்அப் நம்பர், அவங்களோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் ஷேர் பண்ண வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு மீடியம் வழியாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் ரொம்பவே அடிக்ட் ஆகிடுவாங்க. அவங்களால வந்து இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை விட்டு வந்து வெளியில் வர முடியாது. இது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் அவங்கள வந்து டிப்ரெஷனில் தள்ளும். ப்ளஸ் இதில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து அவங்க சின்ன வயசில் வந்து இப்போ வரைக்கும் பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு நியூ அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து அது லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்குமே தவிர அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் பண்ணாது. டெம்பரரி ரிலீஃபாக தான் இருக்கும் அவங்க கிட்ட பேசுகிற டைமில். ப்ளஸ் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா வந்து இவங்களை இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் கொண்டு போவோம். இதுதான் இந்த பாயிண்ட். இதில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ், இந்த நியூஸ் என்ன அப்படின்னா கிளப் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தரோட ஃபோட்டோ எடுத்து ப்ளஸ் அவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து வேற ஒரு ஆப்பில் போயிட்டு யூஸ் பண்ணி, அதாவது அது வந்து 18+ ஆப், அந்த ஆப்பில் போய் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான தப்பான மெசேஜஸ்லாம் வந்து அவங்க அதுக்கப்புறம் போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து நிறையவே நடக்கும். கிளப் ஹவுஸ் வந்து இன்னும் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா யாருக்கும் வந்து எந்த மாதிரியான பயமும் கிடையாது. என் பேர் என்ன போச்சுன்னா என்ன ஆச்சு, என் ஃபோட்டோ என்ன போச்சுன்னா என்ன ஆச்சு, என்னோட நம்பர் போச்சுன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான கான்சிக்வன்சஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது தான் இருக்கும். இந்த ஆப் வந்து பேன் பண்ணாமல் இருந்தால் ப்ளஸ் அவங்களால வந்து வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்பீக்கர் பேனல் போயிட்டு வந்து பெரிய மேடை பேச்சாளர் மாதிரி அவங்கள பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர், அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்ற முதற்கொண்டு, அவங்க ரேஷன் கடையில் என்ன வாங்கினாங்க என்ன வாங்கலை அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு? திருடர்களுக்கு, மொள்ளமாரிகளுக்கு, ஃப்ராடுகளுக்கு, முடிச்ச வைக்கிறதுக்கு.
இதை பேன் பண்ணல அப்படின்னா வந்து அடிதடிலாம் ரொம்பவே அதிகமாக நடக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆப்பில் அடிச்சுக்கிறவங்க ஒரே ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸும் இவங்களோட ஃபாலோவர்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸும் சரி 2 பேரும் ரோட்டில் மீட் பண்ணி அடிச்சுப்பாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டில் வந்து சண்டையே இல்லாமல் ரொம்ப சமாதானமாக இருக்க நாடு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லலாம். சில பேர் வந்து அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காம, வெளியில் வாய்ப்பு கிடைக்காம கிளப் ஹவுஸில் வந்து இந்த செலிபிரிட்டிஸை மீட் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை வந்து கிளப் ஹவுஸில் காமிச்சு வாய்ப்பு கேட்குறது. இன்னும் சில செலிபிரிட்டிஸே பார்த்தீங்கன்னா முன்னாள் செலிபிரிட்டிஸ் இப்போ வந்து அவங்களுக்கு வேல்யூ இல்லாமல், மார்க்கெட் இல்லாமல் உள்ள வந்து உட்காந்து அவங்களுக்கு தேவையான ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கவங்களும் சரி, அவங்களோட மைண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு வந்து அதுதான் பிடிக்கும். ஆனால் அதை வந்து வெளியில் பண்ண முடியல, நான் வந்து இங்கே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களாம் வந்து இதை பேன் பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே மென்டலாக வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்கள வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 hours வந்து கிளப் ஹவுஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து நானும் அவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அதில். அதனால தான் வந்து எனக்கு தெரியும் அதை நான் வந்து பார்த்துருக்கேன். அதுவும் கண்டினியூஸாலாம் பார்த்துருக்கேன். நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை, ஒரு 3-4 பேரை வந்து நான் வந்து கண்டினியூஸாக வந்து அதில் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த கிளப் ஹவுஸை பேன் பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் சரி, அப்படி இல்லை கிளப் ஹவுஸை ரெகுலரைஸ் பண்ணாலும் சரி, இது ரெண்டுமே வந்து நம்மளோட நாட்டுக்கும், நம் மக்களுக்கும், நம் உடம்புக்கும், நம் உயிருக்கும் நல்லதே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.